குருக்ஷேத்திர போரோட 14ஆம் நாள்ல விகர்ணனுக்கும் பீமனுக்கும் நடந்த போரை பற்றி இந்த ஒரு நிமிடத்துல பார்ப்போம். பீமா, நில். உன்னோடு சமர்புரிய வந்திருக்கிறேன் நான். புலிக்கு நிகர் பூனைக்குட்டியா? நல்ல வேடிக்கை. கௌரவர் சேனையில் வீரர்களுக்கு பஞ்சமா? வீண்வாதம் வேண்டாம் பீமா. புலியா இது பூனைக்குட்டியா என்று மோதிப்பார். விகர்ணா, உனக்கு பரிவு காட்டுகிறேன், புறம் காட்டவில்லை. தரம் கெட்டவர் கூட்டத்திலே நீ தப்பி பிறந்து விட்டாய். உன் உடலை விட்டு உன் உயிரை பிரிக்க நான் காரணமாக மாட்டேன். என் வீரம் கண்டு உனக்கு அச்சமா? சி மூடா, அச்சமா? அது எனக்கு துச்சமடா. உன் மீது நான் காட்டுவது பாசம், பகை அல்ல. விகர்ணா, செய் நன்றி கொன்றவன் அல்ல நான். பீமா, செஞ்சோற்றை கடன் தீர்க்க போர்க்களம் வந்திருப்பவன் நான். இருந்தாலும் என் உயிரினும் மேலானவன் நீ. என் உடன் பிறவா சகோதரன் நீ. நேசத்தை காட்டி புறம் காட்ட நினைக்கிறாயா பீமா? மூடனே, போர்க்களத்தில் ஒப்பாரி எதற்கடா? என் வீரத்திற்கு எதிரான ஆற்றல் அற்றவன் என்றால் என் காலடியில் விழுந்து சரணடைந்து விடு. உன் சிரத்திலே என் பாதத்தை பதித்துக் கொண்டு அஸ்தினாபுரத்தின் மன்னனாக என் அண்ணனான துரியோதனனுக்கு நானே மகுடம் சூட்டுகிறேன். மதி கெட்டுவிட்டதா விகர்ணா? விதிப்படி நடக்கட்டும். இதோ என் தாக்குதலுக்கு நீயும் இலக்காக அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருவருக்கும் கடுமையான போர் நடக்குது. இறுதியாக விகர்ணன் இறந்து போறாரு.